கொஞ்ச நேரம் தான் இருக்கமா. என்ன கேஷ் என்ன இது? அது நீங்க அன்னைக்கு அன்னைக்கு பெயில் பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா? அக்கவுண்ட் செட்டில் பண்ண பாக்குறீங்களா? செல்வார் கமிஷன் போட்டுட்டு சொப்பு வாய் வச்சுட்டு நல்லா அப்படின்னு கொஞ்சம் தெரியலையே. நீ என்ன பாலாவை பத்தி பேசிட்டு இருக்க? பின்ன கண்ணாடி வைக்கட்டுமா? இல்ல அந்த ஹோட்டல். அப்படி என்னதான் என் கண்டு அவகிட்ட? நீ அவ ரொம்ப அழகா இருக்கா அதானே? உனக்கு என்ன தலைவலியா? ரைட் வலியா? இதெல்லாம் வயிற்று வலி தான் வரணுமா? ஏன் உங்களுக்கு காதல் வரக்கூடாதா சகா? யார் கூட? என் காதல் படியறங்கி போது சகா. மெஹர் என்ன ஜோக் அடிக்கிறியா? ஜோக்கா? ஜோக்கா சகா இது? ஜோக்கா? I'm sorry. இல்ல வா. நீங்க படிச்சவங்க தானே, கொடையால எல்லாம் குத்தி இருக்கீங்க. பாவம் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வெறும் கூலி படைங்க சார். அவங்க உங்களை அப்படிதான் சொல்றாங்க. ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே 10 பேரை சேர்ந்து மொத்தமா அவங்க அதுவும் மேலதானத்தோட போய் என்ன கச்சேரியா பண்றீங்க சார்? நாங்க இங்க பாருங்க, எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்றது நான் கேட்டே ஆகணும். என் தலையெழுத்து. நான் பொறுமையா இருக்கேன். எரிச்சா கிளப்பாங்க. செஞ்சேன் செய்யலன்னு சொல்லுங்க, ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். பொய்யா நெசமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. சரி, நாங்க செய்யலன்னு சொன்னா நீங்க அதை எழுத போறது இல்ல. ஏன்னா என்ன எழுதணும்னு பெரிய இடத்துல சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த தொழிற்சங்கவாதிகளை இப்படித்தான். நான் என்னோட கடமை செய்யறேன், அவ்வளவுதான். உங்க யூனியன் லாயர் யாரையா கூப்பிட்டு ஜாமீன் எடுக்க சொல்லுங்க. நாளைக்கு நாளான்னைக்கு கோர்ட் லீவு, அனாவசியம் உள்ள இருக்க வேண்டியிருக்கும். சரி இருக்கும். எல்லாரும் ஒரே செல்ல போடுங்க, பொம்பளைன்னு பிடிச்சாதீங்க. மேடம், அவர் தான் அக்யூஸ்ட். நீங்க எல்லாம் வெளியே போங்க. அது எப்படி சகா விட்டு நாங்க எப்படி வெளியே போக முடியும்? சொன்னா கேள்வி போ. யூனியன் ஆபீசர் சொல்லி யூனியன் ஆபீஸ்ல ஒண்ணு வேணாம் சார். பெயில் கொடுக்கற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. பெயில் கொடுக்கற அளவுக்கு வசதியான நண்பர்களும் இல்ல. சோ நீங்க உங்க சோ கால் டியூட்டி செய்யுங்க. நல்லா யோசனை பண்ணீங்க. கோர்ட் 2 நாள் லீவு. உங்களை ஜாமீன் எடுக்கிற யாருமே இல்லையா? நான் இருக்கேன். மேடம், நீங்க யாரு? I'm Bala. This is my lawyer. நான் மிஸ்டர் நல்லாவுக்கு பெயில் அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருக்கேன். பல சொன்ன கேளு, இதெல்லாம் வேணாம். ஹலோ, இவர் உங்களுக்கு காதலன், நான் காதலி. என் அப்பா பேரு கந்தசாமி படையாச்சி. ஓ, நம்ம கந்தசாமி படையாச்சியா? ஆமா சார். மேடம் உட்காருங்க. மேடம் ப்ளீஸ் உட்காருங்க. மேடம் சார் கொஞ்சம் இப்படி வாங்க. எதுக்குங்க? வாங்க சார். மேடம், நீங்க இத ஃபுல்லா படிச்சிட்டு முதல்ல சொல்லக்கூடாதா? பிடிச்சாலும் பிடிச்சிங்க, புளியமா பிடிச்சிங்க சார். லைஃப்ல இப்படிதான் சார் செட்டில் ஆகணும். எப்படி? என்ன எப்படி? இப்ப என்ன எடுத்துங்களேன், நானும் உங்களை மாதிரி தான். மதுரையில கேள்விப்பட்டிருப்பீங்களா பிகேன்னு? இல்ல பாப்புலர் தெரியாதுங்க. அவரை பிடிச்ச இந்த அளவுக்கு வசந்திருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணமே ஆகாம காலம் பூரா கான்ஸ்டபிளா இருக்க வேண்டியதான். நானு நீங்க நிஜமாவே கொள்கை பிடிப்புள்ள கம்யூனிஸ்ட் நினைச்சு பயந்தே போனேன். நீங்க நம்பானு கை கொடுங்க. கைய கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஜமாயிங்க. ஏட்டு வேமா ரெடி பண்ணியா? മറ്റേ രീതിയിലായി അതാണ്. പക്ഷെ ആളിനി അക്സെപ്റ്റ് ചെയ്യില്ലേ? ഇതിപ്പോ എന്തായാലും അക്സെപ്റ്റ് ചെയ്തിട്ടില്ല. എന്തായാലും പുറത്തിറക്കിയില്ലേ. ഇവിടെ പ്രശ്നമാകാൻ സാധ്യതയുണ്ട്. எங்கடி போயிட்டு வர? அந்த தெருக்கூத்தாடிய பெயில் எடுத்துட்டு வரியா? ஆமா, நியாயமா உங்களை தான் பெயில் எடுத்திருக்கணும். ஆனா கதையை மாத்திட்டீங்க. என்னங்க நீங்க? அவ சுதந்திரமா வளர்ந்தவ. இந்த தலைமுறை பொண்ணுன்னு அவ என்ன பேர்? இந்த தலைமுறை நான் செத்தா போயிட்டேன். நடக்கிறது ஏன் தலைமுறை? நான் சொல்றதா நடக்கணும், நான் வைக்கிறதா சட்டம். 3 மாசம் எடுத்து கல்யாணம். கோடீஸ்வரர் மாப்பிள்ளை கொண்டு வந்து மனவரையில வைப்பேன். கழுத்தை நீட்டணும், தாலி கட்டுவான். சீனால ஹலோ, நான் பவுன் பேசுறேன். நான் தான். இங்க ஒரே பிரச்சனை. என் ரூம்ல பூட்டி வச்சுட்டாங்க. என்னாச்சு? அப்புறம் சொல்றேன். நான் நல்லா உடனே மீட் பண்ணணும். யூனியன் ஆபீஸ்க்கு வந்துருங்க. சகாவங்க வந்துருவாரு. 2 பேரும் மீட் பண்ணிக்குவீங்க. நோ, அங்க நான் வந்தா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். மனசு சரியில்லைன்னு நம்ம தேட்டருக்கு அனகொண்டா பார்க்க வந்துருங்க. உங்க அப்பா தான் ஆபரேட்டர். சகாவே அங்க வர சொல்லிடுறேன். 2 பேரும் பேசிக்கங்க. சரி. അനക്കൊണ്ട.
അനാക്കൊണ്ട മൂവിയാണ് വന്നേക്കണേ. எங்கம்மா போற? சீக்கிரம் வந்துரு. பாப்பா எங்க போற? வந்துருவா. நல்ல பாம்புடா. நல்ல பாம்பு இல்லனே, மலைப்பாம்பு. வாங்க. ரிஜெக்ட்ல எதனா சத்தம் வந்தா என்ன கூப்பிடுங்க. நீங்க தொட்றாதீங்க, சுட்டுடும். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? காஃபி, டீ. சரி. கொஞ்ச நேரம் தான் இருக்கமா. என்ன கேஷ் என்ன இது? அது நீங்க அன்னைக்கு போலி அன்னைக்கு பெயில் பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா? அக்கௌண்ட் செட்டில் பண்ண பாக்குறீங்களா? அது ஏன் பணம் இல்ல, உங்க பணம் தான். அன்னைக்கு அப்பா ஆபீஸ்ல படம் வரைஞ்சீங்களே, அதுக்கு பேமெண்ட். அதுக்கு பேமெண்ட்லாம் வேணாம். அது நான் செஞ்சது அன்புக்காக. நீங்க ஆயிடுச்சு. காதல் அன்பாயிடுச்சா? What is happening? What is this? என்ன கொஞ்சம் பேச முடியும் ப்ளீஸ்? நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல நான் என் நம்மளுக்காரி நீங்க ஏழை. അങ്ങനെ സംഭവം. வாழ்நாள் பூரா என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியுமான்னு உங்களுக்கு சந்தேகம், ரைட்? சந்தேகமே இல்ல, நிச்சயமா தெரியும். It's a lie. Yes. உண்மையான காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? Because you're selfish. பாலா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? வேண்டாம் வேண்டாம். I understand. காதல் எல்லாம் ஜோரா தான் இருக்கு, கல்யாணம் தான் பிரச்சனை. உங்க ஃப்ரீடம் போயிடுமே. ஓ அதெல்லாம் சம்பவம். நம்ம ஃப்ரீடம் போயிடும். உங்க அப்பாவுடைய பணபலம் வாழ்நாள் பூரா போராடிட்டு இருக்க முடியாது. அதான் சோ உங்க அப்பா சொல்ற மாதிரி யாராவது பணக்காரன் நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். അതങ്ങനെ ഇതാവോ ഇനി? അറിയില്ല. நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என் கல்யாணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்த்து அடிச்சதை போட்டா போதும். ஆனா அது அடிச்சதை இல்ல, பாய்க்கரிசி. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறக்கும். குழந்தைக்கு உங்க பேர் வைக்கலாமா? என்ன பாலா நீங்க? Sorry. I'm going to help. Wait. Thanks. அப்படியே என்ன சத்தம்? சகா, என்னாச்சு? ஏன் அழுகுறாங்க? சகா, என்ன பண்ணி தொலைச்சிங்க? அழுகுறாங்க? இல்ல நான் அழல. ஒரு பொண்ணோட எதிர்காலத்துக்காக உங்க தலைவர் போராடுறாரு, அதை எழுதி கொடுப்பாரு, நீங்க அதை வீதி நாடகமா போட்டுக்கங்க. ஒண்ணும் புரியலீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன புரியலையா? நாம இருக்கிற நிலைமையில ஒரு பணக்கார வீட்டு பொண்ணோட சகவாசம் வேண்டாம்னு நினைக்கிறாரு. இது கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்? இவர் லவ் பண்ணும்போது மட்டும் அந்த பொண்ணு குடிசிலே இருந்துச்சு, அப்ப தெரியலையா? சகா என்ன பண்ணுவாரு? அவரு ஒண்ணும் பண்ண வேணாம், நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவோம். என்ன முடிவு? நல்ல முடிவுதான். எதுக்கு நல்ல முடிவு? லவ், இந்த லவ் நல்ல முடிவு. சும்மா நீங்களே லவ்னு சொல்லாதீங்க. அவங்க பாத்தீங்களா, இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? பேசாம வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆமா அதானே. நீ எப்ப வந்தா? கரெக்டா வரும்ல. படையாச்சி போயிட்டு மூச்சுடா இருக்கணுமா? நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஐடியா பண்ணி தான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். யாருக்கு தெரியாம கேரளாவுல போய் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். கேரளா இங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. கரெக்ட். ஹனிமூனுக்கு கர்நாடகா காமிச்சிடுவோம். கல்யாணத்துல நாங்களும் கலந்துக்கலாம்ல? அதுக்கு 2 பேர் போதுமே. நல்ல ஐடியா தான். இதோட பெட்டர் ஐடியா தான் சொல்லுங்க. இன்னொரு ஐடியா இருக்குது, அப்புறம் சொல்றேன். கேபின்ல இவ்வளவு பேர் நிக்கிறது. முதல்ல போங்க. ആളത്ര ഹാപ്പി അല്ല. ഫൈറ്റ് ചെയ്യാൻ പറ്റില്ലല്ലോ പിന്നെ. ஓ வாட்டர் ஃபால், பெயிண்டிங், வீதி நாடகம், ஐடியாலஜி எல்லாம் பேசிட்டு பெரிய மீசோட கம்பீரமா நடந்துட்டு இருந்தீங்க. ஒரு பொம்பளை
ஓடுறீங்களே வெக்கம் இல்ல? கால் மாசுக்கே காதல் வந்தது, இதுல என்ன வைக்கம்? என்னாச்சு உனக்கு? ஒண்ணுமே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? கையெடுங்க. கேட்டேனே என்ன? நடிக்கிறீங்கல்ல? எனக்கு நிஜமா புரியல. பச்சையா சொன்னமா? ஏன் அப்படி இருக்கீங்க நீங்களா? யாரெல்லாம்? சேர்த்த வாரி அடிச்சு போலீஸ் விட்டு தெருல அடிக்க வச்சு நாய விட்டு அடிக்க வச்சு பணக்கார திமிரோட சொன்னாதான் ഓ புரியும். അങ്ങനെ ഇവിടെയുണ്ട്. எனக்கு இதெல்லாம் தெரியலையே. எது? இதான் சல்வார் கமிஸ் போட்டுட்டு சொப்பு வாய வச்சுட்டு நல்லா அப்படின்னு கொஞ்சம் தெரியலையே. நீ என்ன பாலாவை பத்தி பேசிட்டு இருக்க? பின்ன கண்ணாடி வைக்கட்டுமா? இல்ல அந்த ஹோட்டல். அப்படி என்னதான் என் கண்டு அவகிட்ட? நீ அவ ரொம்ப அழகா இருக்கா அதானே? கண்ணாடி சொல்லிடுச்சு அப்புறம் என்ன? ஏன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு? நீ தான் ரொம்ப pretty, you know. என்ன அப்படி ஆம்பளை தப்பிச்ச மாதிரி இருக்கேன். ஏன் பேண்ட் சட்டை எல்லாம் ஏன் பேண்ட் சட்டை போட்ட? எல்லாம் உனக்காக தான். உனக்காக தான் பேண்ட் சட்டை போட்டேன், மோட்டார் சைக்கிள் ஓட்டினேன், காஃபி டீ கூட குடிச்சேன் தெரியுமா? எல்லாம் நீ குடிக்கிறேன்றதுனால தான் நானும் குடிச்சு தொலைச்சேன். குடு. Hey, wait. என்னையா வெயிட்? நீ தான் பேக் பண்ணி போயிட்டு இருக்கிய, அப்புறம் என்ன வெயிட்? நீ சொல்றத பார்த்தா நீ என்ன யப்பா கொலம்பஸ் கண்டுபிடிச்சிட்டப்பா. நீ இத என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லாமாயா? 4 வருஷம் உன் பின்னாடி சொல்லிட்டு இருந்தேனே, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. என்ன பொறுத்தவரையிலும் நான் சகா, நீ சகி, அவ்வளவுதான். சகிட்டதான் சகிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன சொல்லாத, I really like it. சும்மா லைக் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, லைக் வேற லவ் வேற. யா லைக் வேற லவ் வேற. யா நான் தான் புரிஞ்சுக்கல. ஆனா அதுக்காக தற்கொலை என்ன படத்தனமா பேசிட்டு? தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன். நான் தேசமானவன். I'm sorry. Sorry. ആൾക്ക് ആ ഒരു ഇഷ്ടം ഉണ്ടായിരുന്നു. யாருக்கு துரோகம்? வெங்கடேஷ்க்கு. யார் நம்ம ட்ரூப்ல இருக்காங்க? ஜிடி வெங்கடேஷ். என்ன 3 வருஷமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டான். ஓ பின்ன நான் தான் ஆனா அதுக்காக நான் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்க சொப்பு வாய் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் What am I talking? Sorry. வாங்க. இல்ல நானே பண்ணிக்கிறேன். இது கூட நான் செய்ய கூடாதா? ஓஹோ. இனிமே எல்லாம் பாலா தானே. பை. எங்க போயிட்டு யார் தோல்வியா சாஞ்ச அழணும்ல? நான் வெங்கடேஷ் கிட்ட போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் வெங்கடேஷ்க்கு தெரிய வேண்டாம். അതാണ് വെങ്കടേഷ്. ஏன்னா அது அவருக்கு வாழ்க்கை பூரா மனசுல உறுத்திட்டே നല്ല സീരി. வெங்கடேஷ் நீ எப்படி வந்த? பாவம். உனக்கு என்ன தலைவலியா? வயிற்று வலியா? இதெல்லாம் வெங்கடேஷ். வயிற்று வலி தான் வரணுமா? ஏன் எங்களுக்கெல்லாம் காதல் வரக்கூடாதா சகா? யார் கூட? என் காதல் படியறங்கி போதும் சகா. மெஹர் என்ன ஜோக் அடிக்கிறியா? ஜோக்கா? ஜோக்கா சகா இது? ஜோக்கா? I'm sorry. இல்ல உனக்கும் அவளுக்கும் 4 வயசு தானே வித்தியாசம். இல்ல போக ஒரு 3/4 அடி வித்தியாசம் இருக்கு. காதலுக்கு தான் கண் இல்லையா சகா? ஹைட் 3/4 அடி. ஒருத்தம் உடலிலும் வேண்டும் கவிஞர் கண்ணதாசன். I'm sorry. அவனுக்கு இது வேற ஆளானே. கூடியுள்ள கல்யாணத்துல வந்து அந்த பொண்ணு வாழ்க்கை அங்க வந்து உன் கல்யாணத்துல அழுகுறேன். நீயாவது என்ன புரிஞ்சுக்குவ. என்ன அதான் வேணாவா? அழுவதா சிரிக்கிறதானே தெரியல. அதானே நான் அழுகுறேன். இப்படியே மாத்தி மாத்தி பேசணும்னா பஸ் போடும். ஐயோ